வணக்கம், வெல்கம் பேக் டு எக்ஸலண்ட் ரங்கோலி சேனல். நலமறியாவல் வீடியோ தொடர்ந்து போடுறேன்னு சொல்லி போட்டுகிட்டே இருந்தேன். நடுவில் கொஞ்சம் கேப் ஆகிடுச்சு. இனி மறுபடியும் தொடர்ந்து போடுறதுக்கான முயற்சி பண்ணுறேன். ஆக்சுவலாக வீடியோ எடுத்துட்டேன், ஆனால் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுல லேட் ஆகி போச்சு, போட முடியாமல் போயிடுச்சு. அதனால் உங்களுக்கு வீடியோ 2 நாள் வரலை. அடுத்தடுத்து வர மாதிரி நான் வீடியோஸ் போட்டுடுறேன். இன்றைக்கி சிம்பிளான ஒரு 5 புள்ளி நேர்புள்ளி 3 ஒன்றில் நிறுத்துகிற மாதிரி இன்றைக்கி ஒரு கோலம். சிம்பிளான கோலம் தான், எல்லோரும் போடுற மாதிரியான கோலம் தான். சரி, எப்போவுமே 5 புள்ளி 3லே நிறுத்துகிறோம், அப்படி இல்லைனா 3 to 2 நிறுத்துகிறோம். சரி, இன்றைக்கி கொஞ்சம் இப்படி புள்ளி மாற்றி வச்சு சிம்பிளாக போடலாம் அப்படின்னு நினச்சி இந்த கோலம் போட்டிருக்கேன். ஈஸி தான், எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது போட்டு பார்க்கும்போது அழகாக இருந்துச்சு. புதுசாக போடுறவங்களுக்கு அந்த எட்ஜில் வர அந்த ஸ்கொயர் ஷேப் கொஞ்சம் வராமல் இருக்கலாம். நீங்கள் வட்டமாக கூட அதை போட்டுக்கலாம். ஸ்கொயராக தான் போடணுன்னு கூட அவசியம் இல்லை. நீங்கள் வட்டமாக கூட அந்த டிசைனை நீங்கள் போட்டுக்கலாம். சிம்பிளான டிசைன் தான், போட்டு பாருங்கள். இது ஆனால் போட்டு கடைசியாக பார்க்கும்போது அழகாக வந்துருந்துச்சு. இதில் உங்களோட ஐடியாவுக்கு இன்னும் வேறு மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் இப்போ ரொம்ப வெயில் எல்லா பக்கமும் அதிகமாகிடுச்சு. கிளைமேட் அப்படியே டோட்டலாக பயங்கர ஹெவியான ஹீட்டை அப்படியே கொட்டுறாரு சூரிய பகவான். அதனால் எல்லாருமே நிறைய தண்ணி குடிங்க. தண்ணி தான் ஃபஸ்ட்டு. ஐஸு ஜூஸுன்னு குடிக்கிறத விட தண்ணி நல்லா குடிங்க. முக்கியமாக அதுவும் பானையில் தண்ணி வச்சு குடிக்கிறது ரொம்ப நல்லது. செம்பு அண்டாவில் வச்சு குடிப்போம், செம்பு பாத்திரத்தில் அந்த மாதிரி வச்சு குடிக்கலாம். எல்லாத்த விட பெஸ்ட்டு பானையில் தண்ணி வச்சு குடிக்கிறது. பொதுவாகவே மண்ணுக்கு ஒரு ஃபில்ட்ரு தன்மை உண்டு. அதனால தான் நம்ம எப்போவுமே ஒரு ஆற்றங்கரையிலையோ எங்கேயுமே நம்ம குழி தோண்டி தண்ணி குடித்தோம், அந்த தண்ணி சுத்தமான தண்ணியாக கிடைக்கும். பக்கத்துலேயே அழுக்கான தண்ணியாக இருக்கும், ஆனால் மண்ணில் நம்ம குழி தோண்டி அந்த தண்ணியை குடித்தோம்னா அது மண்ணில் ஃபில்ட்ராகி வரும்போது சுத்தமான தண்ணியாக நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி இந்த பானை தண்ணி எப்போவுமே ரொம்ப நல்லது. செம்பு நம்ம ஃபில்டரில் வச்சு குடிக்கிறோம், எல்லாமே குடிக்கலாம். ஆனாலும் பல பேர் சொல்கிறது, டாக்டர்ஸுமே சொல்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி பானை தண்ணிக்கு தான் கொடுக்குறாங்க. நல்ல இந்த வெயிலுக்கு அப்படியே ரொம்ப சில்லுன்னு இல்லாமல் ரொம்ப ஹீட்டாகவும் இல்லாமல் நார்மலாக இந்த சில்லுன்ற ஒரு மாதிரி தண்ணி குடித்தோம்னா இந்த பானையில் வச்சு ரொம்ப இதமாக இருக்கும். ஐஸ் போட்டு குடிக்கிறதோ மற்றது எல்லாமே, ஐஸுங்கிறதே உண்மையிலே ஹீட்டு தான். நம்ம நினைக்கிறோம் குடிக்கிறதுக்கு சில்லுன்னு இருக்குது, அதனால் அது நல்லா இருக்குன்னு, ஆனால் ஹீட்டு தான். பானை தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது. கம்மஞ்சோறு செய்கிற பழக்கம் இப்போ எல்லாத்துக்கிட்டையுமே இருக்குது. அந்த காலத்தில் இருந்துச்சு, நடுவில் இடைப்பட்ட காலத்தில் இல்லாமல் போச்சு. இப்போ மறுபடியுமே எல்லாருமே கம்பு எல்லா கடையிலையும் கிடைக்கிது, எல்லாருமே செய்கிறாங்க. கம்பு, ராகி, மற்ற சிறுதானியம் எல்லாருமே செய்கிறோம். இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லது கம்மஞ்சோறாக செய்கிறது இன்னும் நல்லது. நல்ல மோர் விட்டு நைட்டே வச்சிட்டோம்னா கம்மஞ்சோறு தண்ணியை காலையில் அதை எடுத்து மோர் விட்டு சின்ன வெங்காயமோ இல்லை ஏதோ ஒரு வத்தலோ வச்சு அப்படியே சாப்பிட்டோம்னா இதமாக இருக்கும். அந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. இப்போ எங்கே பார்த்தாலும் இந்த கிளைமேட்டுக்கு கொஞ்சம் அம்மை தாக்கம் அதிகமாக இருக்குது நிறைய பக்கம். அதனால் குழந்தைங்களையும் சரி நம்மளும் சரி உடம்பை முடிஞ்ச அளவுக்கு குளிர்ச்சியாக வச்சுக்கணும். வாரத்தில் 2 நாள் நல்லெண்ணெய் வச்சு தலைக்கு தேய்ச்சி நல்லா குளிக்கணும். குழந்தைங்களுக்கும் சரி உடம்பு ஃபுல்லாமே எண்ணெய் தேய்ச்சி விடலாம். பெண் குழந்தைங்களா இருந்தால் செவ்வாய் வெள்ளியில் நம்ம தேய்ச்சி குளிக்க வைக்கலாம். முடிகிற டைம் இருக்கவங்க முடியும் பட்சத்தில் கட்டாயம் செய்யுங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு எண்ணெய் வச்சு நல்லா குளித்தாலே இந்த வெயில் காலத்தில் வரக்கூடிய பல பிரச்சனைகளை நம்ம தீர்த்துக்கலாம். முடிகிறவங்க கட்டாயம் செய்யுங்க. நல்ல உச்சியிலேருந்து பாதம் வரைக்கும் நல்லெண்ணெயை தேய்ச்சி ரொம்ப நேரம் வச்சுருந்து சளி பிடிக்க விட்டுறாமல் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்குள்ளே குளிக்க வச்சு நல்ல வெயிலில் முடியை காய வச்சு விட்ருங்க. குழந்தைங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. தண்ணி மட்டும் நல்லா குடிக்க சொல்லுங்கள். 20 கிலோ இருக்காங்க அப்படின்னா அவங்க 1 லிட்டர் தண்ணி கட்டாயம் ப்ளைன் தண்ணியாக எடுத்துக்கணும். நான் காஃபியாக குடித்தேன், டீயாக குடித்தேன் அதெல்லாம் கணக்கில் வச்சுக்கூடாது. நம்ம தண்ணியாக 20 கிலோ இருக்கவங்க 1 லிட்டர் தண்ணி, இப்போ 40 கிலோ இருக்காங்கன்னா 2 லிட்டர் தண்ணி கம்பல்சரி அளந்து வச்சுக்கிட்டாது குழந்தைங்கள இந்த வெயில் காலத்தில் குடிக்க சொல்லிடுங்க. பல பிரச்சனைகளை தீர்த்துடும் இந்த தண்ணி குடிக்கிறதே. இதை தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன். கோலம் கிட்டத்தட்ட உள்ளே ஒரு பிங்க்கு, அவுட்ரு பாக்ஸ்குள்ளே மட்டும் ஒரு ப்ளூ கொடுத்துருக்கேன். சிம்பிளான டிசைன் தான், ஆனால் இது போட்டு முடிச்சுட்டு பார்க்கும்போது ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. இது நீங்கள் இன்னும் கூட அழகாக, எனக்கே கொஞ்சம் எட்ஜில் இடம் பத்தலை, நீங்கள் இன்னும் கூட வாசலில் அழகாக பெருசாக போடும்போதும் இல்லை இன்னும் கூட சின்னது பண்ணியும் போடலாம். எப்படி போட்டாலுமே இந்த கோலம் ரொம்ப அழகாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
நடுவில் போட்டிருக்க டிசைன்ஸ் எல்லாமே நீங்கள் உங்கள் யோசனைக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் டிசைன் போடலாம், வேறு என்ன வேணாலும் நீங்கள் போடலாம். நான் போட்டதே தான் நீங்கள் போடணும் இதே டிசைன் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒரு ஐடியாவுக்கு இது எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி மாற்றி போட்டுக்கலாம். இந்த டிசைன் இந்த கோலம் ஆக்சுவலாக எடுத்து 2 நாள் ஆகிடுச்சு. என்னால் அப்லோட் பண்ண தான் முடியலை. நாளைக்கு மறுபடியும் அடுத்த கோலத்தை எடுத்து உங்களுக்கு நான் தொடர்ந்து வீடியோக்களை கொடுக்கறதுக்கான முயற்சி பண்ணுறேன். அப்படி தான் நான் ஸ்டார்டிங்லேயே மார்ச் மாதம் ஆரம்பத்துலேயே சொன்னேன். அப்படி தான் கொடுத்துட்ருந்தேன். நடுவில் இடையில 2 நாள் கேப், 2-3 நாள் கேப் ஆகிடுச்சு. இனி தொடர்ந்து வர மாதிரி பார்த்துக்கிறேன். அதனால் இந்த வெயில் காலத்தில் முடிஞ்ச அளவுக்கு தர்பூசணி கிடைக்குது, நொங்கு கிடைக்குது எல்லா பக்கமும் இப்போல்லாம். அதெல்லாம் வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுத்து முடிஞ்ச அளவுக்கு இந்த வெயிலோட தாக்கத்திலேருந்து நம்மளை பார்த்துக்கலாம். இந்த கோலம் இதோட முடிஞ்சிருச்சு. சிம்பிளாக அழகாக 5 புள்ளி ஈஸியாக போடுற மாதிரி இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.